ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஓம் அப்பா போற்றி. என் அன்பு குழந்தையே, சிறிது நேரம் கவலைகளை எல்லாம் மறந்து என்னிடம் வந்து உட்கார். என் கண்களை பார், என்னையே தியானி. என் மீது உன் மனதை வை. நடக்கப் போவதை ஒரு மித்த மனதுடன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். வானமே உன் மீது விழுந்தாலும் கவலை கொள்ளாதே. உன்னை காப்பாற்ற உன் அப்பா நான் உன்னோடு இருக்கின்றேன். கலங்குவதுதான் என்னிடம் இருந்து நீ தூரமாகின்றாய். என்மேல் முழு நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை. நீ எது நடக்கக்கூடாது என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அது நடந்துவிட்டது. உன்னை மீறி உனக்கே தெரியாமல் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்துவிட்டது. இது எக்காலத்திலும் எனக்கும் இந்த நிகழ்வுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த விஷயத்தை பற்றி இனி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நான் எதை பற்றி கூறுகிறேன் என்று சொல்கின்றேன், முழுமையாகவே கேள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் இன்று நடக்கும் விஷயங்களுக்கு கூட நீ நினைத்து பார்க்காததுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. நீதான் அது ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று நீ நினைத்தால் எதிர்மாறாக திரும்ப திரும்ப ஏதோ ஒரு வழிகளும் வேதனைகளும் உன் உடம்பில் வந்து கொண்டே இருக்கிறது. மருத்துவமனை செலவுகளும் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. வாழ்க்கையில் நஷ்டங்களை தவிர லாபத்தை தான் நான் இன்று வரை பார்த்ததே இல்லை என்று எத்தனையோ முறை வருத்தப்பட்டிருக்கின்றாய். வரவு 1 ரூபாயாக இருந்தால் செலவு 10 ரூபாயாக இருக்கிறதே. யாரிடமாவது கையேந்தி கொண்டிருப்பதைத்தான் என் நிலையாகி போய்விட்டதே என்று வருத்தப்பட்டாய் அல்லவா? உன் நிலைமையை மாற்றத்தான் உன் அப்பா நான் போராடி கொண்டிருக்கின்றேன். என் குழந்தைக்கு இதிலிருந்து தேவை கொடுக்க வேண்டும் என்று நானும் காத்திருந்தேன். ஆனால் நடப்பதெல்லாம் எதிர்மாறாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. என் அப்பா, உங்களால் எதுவும் செய்ய முடியாதா என்று என்னை பார்த்து நீ கேட்கலாம். என் அன்பு குழந்தையே, காலங்கள் செய்வதை அதன் கட்டாயத்தால் நடந்து கொண்டே தான் இருக்கும். அது மட்டுமல்லாமல் உன்னுடன் இருக்கும் கர்மாவின் வேலையையும் சரியாக செய்து கொண்டு தான் இருக்கும். இதை மீறித்தான் உன் அப்பா உனக்காக செய்ய வேண்டும். அதனால் அந்த நேரத்தை நானும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். வறுமையும் வேதனையையும் போக்க வேண்டும் என்று நானும் காத்து கொண்டு தான் இருக்கின்றேன். வாழை எத்தனையோ வழிகளில் இருந்தாலும் என் குழந்தை, நீ இந்த வழியில் தான் நடப்பேன் என்று நேர்மையான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கின்றாய். இந்த பாதையில் செல்கின்றவர்களுக்கு வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது. ஆரம்ப காலத்தில் சில கஷ்டங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம். ஆனால் அதில் நீ வெற்றி பெற்று விடுவாய். உன் வாழ்க்கை இப்படியே போய்கொண்டே இருக்கிறது என்று வருத்தப்படாதே. எல்லாமே சில காலங்களில் மாற்றப்படும். அந்த அளவிற்கு அதிகமான வேதனையும் வலியையோ நான் உனக்கு தரமாட்டேன். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து நீ விடுபட அதற்கான வழிகளையும் நான் கூறுவேன். நான் கூறும் அறிவுரைப்படி நடந்தாலே கூடிய விரைவில் எல்லாம் சரியாகிவிடும். எந்த வேதனையும் இல்லாமல் தைரியமாக இரு. நிச்சயம் நல்லதே நடக்கும். உன் முருகர் இருக்க பயமேன். ஓம் முருகா போற்றி. நன்றி, வணக்கம்.